இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாடிக்கு தான் வந்திருக்கோம். மாடியில் வந்து என்னென்ன செடி இருக்குது அப்படி பார்க்கலாமா. மழைக்கு அப்புறமா சூப்பராக தழைச்சி வந்திருக்காங்க. கீரை வந்து நேற்று பறிச்சாச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது ப்ளூ கலர் சங்குப்பூ செடி. அடுத்தது கத்திரிக்காவை பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கத்திரிக்காய் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ தான் நிறைய காய்கள் வச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் நிறைய பூவும் பிஞ்சுமாக இருக்குது. அப்படியே கொத்து கொத்தாக தான் வைக்கிது. இங்கே பாருங்கள். அடுத்தது தக்காளி ஒன்று இங்கே வெயில் தாங்கலை. இங்கே பாருங்களேன் குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து ரெட் கலர் பூ பூக்கக்கூடிய மருதாணி செடி. கீழே 2 வச்சுருக்கேன், மாடியிலே 2 இருக்குது. எல்லோ கலர் ரோஸ் செடி பாருங்கள் இப்போ தான் மொட்டெல்லாம் வைக்கிது. அடுத்தது வந்து ரெட் கலர் ரோஜா இப்போ தான் மொக்கு வச்சிட்ருக்கு. பட்டன் ரோஸ் பாருங்கள் இப்போ தான் சூப்பராக தழைச்சி வருது. காரணம் வந்து வெயில்னால தான் எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து அடுக்கு சங்குப்பூ எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நல்லா திக்காக வந்துருச்சு கிளையே. அடுத்தது நம்ம வந்து இதில் வந்து முலாம்பழம் போட்டிருந்தேன், வெள்ளரிக்காய் போட்டிருந்தேன், அடுத்தது பீர்க்கங்காய் போட்டிருந்தேன். இது எல்லாமே முளைச்சி வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா கொடி ஏற்றணும். கோவக்காய் கொடி வந்து செத்து போச்சு அப்படின்னு நான் பயந்துட்டேன். பரவாயில்ல, திரும்பவும் வளர்ந்துட்டுருக்கு. அடுத்தது ரணகள்ளி செடி. சங்குப்பூ பாருங்கள் பூத்துருக்கு. இதிலே பாவக்காய் பாருங்களா, நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இந்த பாவக்காய் ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றனோ இல்லையோ அழகுக்காக வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது ப்ளூ கலர் சங்குப்பூ. அடுத்தது ப்ளூ கலர் கத்திரிக்காய். காயே வரலைங்க, வெயில் தாங்காத மாடியில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு. பூக்கள் நிறைய வச்சுருக்கு. பட் ஆனால் காயே இன்னும் வரல. ஏன்னா வெயில் வந்து அந்த அளவு கொளுத்துன்னு கொளுத்துது. இதோ ஒரு கத்திரி செடி வச்சுருக்கேன் பாருங்கள். பொடலங்காய் இப்போ 2வது போட்டதில் சூப்பராக பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள். நிறைய பூ பிஞ்சுமாக இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய காய்கள் எதிர்பார்க்கலாம் பொடலங்காய் செடியில். இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட பொடலங்காய் செடியிலேருந்து விதை எடுத்து திரும்ப போட்டு திரும்ப வந்திருக்கு. ரோஸ் செடி பாருங்கள் இப்போ தான் மொட்டெல்லாம் வைக்கிது. பிளாக் ரோஸ் பாருங்களா எப்படி இருக்குன்னு. அப்படியே லைட்டாக காஞ்சிக்கிட்டே வருது. ரெயின் லில்லி பூத்துருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் கரிசலாங்கண்ணி, ரொம்ப அழகாக கரிசலாங்கண்ணி இருக்குது இன்னமுமே. இது ஃபுல்லாக கரிசலாங்கண்ணி தான். ஹேர் ஆயிலுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் சிறுகீரை, ஏன்னா விதைக்காக விட்டுருக்கேன். சிறுகீரை விதையே இல்லாமல் போச்சு, அதுக்காக விதைக்காக விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு குட்டியாக நமக்கு தேவையானது எல்லாமே இருக்காங்க. அடுத்தடுத்து காய் பறிக்கிற வீடியோலாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய காய் வச்சுது. நான் தான் இந்த மாதிரி பிச்சு போட்டேன். ஏன்னா நிறைய வைக்கும் போது ஹெல்த்தியாக இருக்க மாட்டேது காய்கள். அதுக்காக 1-2 மட்டுமே விட்டு வச்சுதுங்க பாருங்கள். ஹெல்த்தியாக காய்க்கும், அதுக்காக தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மாடி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 க்ரோ பேக்காவது வைங்க. கண்டிப்பாக நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும். சம்மர்னால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லாட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.